AliExpress.com. AliExpress.com வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட். இதில் வந்து எலக்ட்ரானிக் எல்லா பொருளுமே விற்கணும். இது சைனாவில் தான் இருக்குது. இந்த வெப்சைட் சைனா வெப்சைட் தான். சைனீஸ் ஐட்டம் தான். அதில் சைனீஸ் ஐட்டம் எல்லா ஐட்டம் விற்கணும். சைனீஸ் ஐட்டம்னுடைய எல்லாம் கூட அதில் எல்லாம் நல்ல பொருட்களும் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், ஐஃபோன்லேருந்து எல்லா பொருட்களுமே சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. அது தயாரிக்கிற கம்பெனியை பொறுத்தான் இருக்க அந்த தரம். மற்றபடி சைனா பொருட்கள் எல்லாமே சரியில்லைன்னு இல்லை. அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா பொருட்களும் சரியில்லைன்னு இல்லை. நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் இந்த வெப்சைட்டில் விற்கிறாங்க. இது சைனாவில் தான், சைனா கம்பெனி தான் நடத்துறது. Alibaba.com இன்னொரு சைட் தான் இந்த AliExpress.com. இதில் சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ், சின்ன குழந்தை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அது மாதிரி ஃபோன் அக்சசரிஸ், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், அது மாதிரி ஹெட்ஃபோன், ஹோம் கார்டன் பேக், அப்படி எல்லா விதமான காருக்கு தேவையான பொருட்கள், அப்படி எல்லா விதமான பொருட்களும் இதில் விற்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் பொருள் வாங்கணுமெண்டா ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே இதில் இருக்கிறபடியா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளுக்குள்ள போகிறேன். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் வந்து 100க்கு 100% பயப்படாமல் வாங்கலாமேண்டா. இது வந்து அலிபாபான்ற வெப்சைட். அதோட நீங்கள் பொருள் வாங்கினா ஏமாற்றிடுவாங்களோ இல்லாட்டி காசு போயிடுமோ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. சொன்ன டைமுக்குள்ளே பொருட்கள் வரும் கட்டாயம். அப்படி சொன்ன டைமுக்குள்ளே வராட்டி உங்களுக்கு ரீஃபண்ட் தந்துடுவாங்க, உங்களை காசை திருப்பி தந்துடுவாங்க இந்த வெப்சைட். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தச்சலாக வாங்கிட்டு உடனே அந்த ஐட்டம் பிடிக்காட்டி உடனே அதை கேன்சல் பண்ணலாம் ஆர்டரை. உங்களுக்கு காசும் திருப்பி வந்துடும். இந்த வெப்சைட்டில் வாங்கணுமெண்டா உங்கள்கிட்ட டெபிட் கார்டோ இல்லாட்டி கிரெடிட் கார்டோ வச்சுருக்கணும். அதுவும் இலங்கையிலேருந்து வாங்குகிற நேரம் அந்த டெபிட் கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டாக இருக்கணும். இப்போ எல்லோரும் வச்சுருக்கிறது கூடுதலாக டொமெஸ்டிக் டெபிட் கார்டு. டொமெஸ்டிக்ண்டா உள்ளூருக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வாங்கலாம். இந்தியா வெப்சைட். நீங்கள் குளோபல் வெப்சைட்டில் வாங்க போனால் அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட கார்டு பேமெண்ட்டை. அது தானாக நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற நேரமே அது வந்து கம்ப்ளீட் ஆகாது, இடையில போய் நின்ற அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்தால் நீங்கள் பயப்படாமல் போய் எந்த பொருள் இருந்தாலும் வாங்கலாம். சொன்ன டைமுக்குள்ளே வரும். அதாவது பிரச்சனை இருந்தால் கூட கேன்சல் பண்ணிவிட்டு இல்லாட்டி ரீஃபண்டு கூட கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு மொபைலோ டேப்லெட்டோ வேணும்னா டைப் பண்ணால் உங்களுக்கு என்ன பிராண்ட் தேவையோ கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ இந்த 2 பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ரேட்டுக்குள்ளேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே வேணுமென்ற டைப் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்னு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கை கிளிக் பண்ணால் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எதெல்லாம் அனுப்புகிறான்னு காட்டும். அப்படி உங்களுக்கு பரவாயில்ல, நான் ஷிப்பிங் காசுன்னு கட்டுற மாதிரினாலும் எல்லாம் கலந்து காட்டும். அது மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு செல்லர் வந்து நல்லா பொருள் விற்கிறார் அப்படின்னா அவருக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அப்படி உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள செல்லர் இந்த பொருட்கள்லாம் வேணுமெண்டா அந்த இது காட்டுங்க. அது மாதிரி செலக்ட் பண்ணுற நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் தான் வேணுமெண்டா அப்போ ஒரு பீஸ் உள்ளது காட்டேன். சில பேர் வந்து இந்த ரேட் இந்த இப்போ $39 தான் இந்த டேப்லெட் சிலது வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு 2 பொருள் வாங்க தான் இந்த பொருள் வந்து $39 நான் விற்பேன், இல்லாட்டி விற்க மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி டொமஸ்டிக்னா நீங்கள் சைனாவில் இருந்தீங்கன்னா சைனாலேயே டொமஸ்டிக் ரிட்டர்ன். இப்போ உங்களுக்கு அந்த பொருள் பிடிக்காட்டி வந்த அப்புறம் திருப்பி அவனுக்கு அனுப்பலாம் ஈஸியாக. அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி அக்கௌண்ட்லேண்டா இது என்னென்னா, இது நீங்கள் ஒரு பொருள் வந்து இப்போ வெப்சைட்டில் வாங்குறதுக்கும் மொபைலோ ஆண்ட்ராய்ட் மொபைல், ஆப்பிள் மொபைல், ஆண்ட்ராய்ட் மொபைலில் ரெண்டுலேனா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணால் இதில் ஆஃபர்ஸ் கூடுதலாக தருவாங்க மொபைல்ஸுக்கு. மொபைலில் வாங்குகிற நேரம் வெப்சைட்டோட போடுற நேரம் மொபைலில் வாங்குகிற நேரம் கணக்கு ஆஃபர்ஸ். இப்போ இதில் $39 அதில் $35 தான் பொருளாக இருக்கும். அப்படிலாம் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும்.
அது மாதிரி இதில் எப்படி பொருள் வாங்குறதுண்டா இதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பொருளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கீழே தந்துருப்பாங்க. எல்லாமே பொருள் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் இது எல்லாமே கீழே இருக்கும். நீங்கள் ஆறுதலாக இதை படிச்சுட்டு இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொருள் இந்த ஃபீட்பேக் என்னென்னு இதில் செலக்ட் பண்ணி பார்த்தா இது எல்லாமே காட்டும். உங்களுக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, நான் வாங்க ரெடி அப்படின்னா நீங்கள் டேப்லெட் வேணுமெண்டா டேப்லெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷிப்பிங் வந்து பல விதமான ஷிப்பிங் இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு 10 நாளில் வேணும் அப்படின்னா DHL இருக்கும், ஸ்விஸ் போஸ்ட். இது ஸ்விஸ் போஸ்ட்ன்ற ஃப்ரீ ஷிப்பிங்காக. அப்படி எல்லா பொருளுக்கும் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் காசு கட்டி ஷிப்பிங் பண்ணுறது இருக்கும். அது என்னென்னா உங்களை ஃபாஸ்ட்டுக்காண்டி. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமெண்டா அதை செலக்ட் பண்ணி வாங்கணும். மற்றபடி உங்களுக்கு ஆனால் இந்த வெப்சைட்டில் வாங்க போக மேக்ஸிமம் 30 நாளுக்குள்ள வரும். சிலது ஒரு 35 நாள் எடுக்கலாம் சில பொருட்கள். ஆனால் மேக்ஸிமம் 30 நாளும் இல்லை 20 நாள் தான் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்கிறேன். 30 நாள். அது மாதிரி பயப்பட தேவையில்லை. இதில் இப்போ நான் இதில் 2 வருஷமாக பொருள் வாங்குறேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரீஃபண்டும் வாங்கியிருக்கேன். அந்த இப்படி பொருள் பிரச்சனையாக இருந்து சில பென்ட்ரைவ் வாங்கினேன். பென்ட்ரைவ் சரியில்லை நல்ல பென்ட்ரைவ் தான், ஆனால் ஸ்லோவாக இருக்குது. சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் இந்த பொருள் இல்லை. அப்போ நான் இதை போய் டிஸ்பியூட் ஓப்பன் பண்ணி எனக்கு இந்த கிடைச்சிட்டு காசு திருப்பி ரீஃபண்டும் வந்துட்டு எனக்கு. அந்த மாதிரி இதில் பொருள் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் தருவாங்க. இந்த பொருள் இப்போ ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கும் ட்ராக்கிங் நம்பர் என்ன இது வந்து ட்ராக்கிங் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பரை, இந்த பொருள் அங்கே இருக்குது. முந்தி அப்படியெல்லாம் இருந்திருக்காது. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, 17 Track Net. இதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த பேஜில் போய் பாருங்கள். எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்ற வீடியோவும் இருக்குது. அதையும் போய் பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த பேஜில் யூடியூப் பேஜில் போனால் அதில் இருக்கும் கீழே ஹவு டு பை ஐட்டம் இன் AliExpress வெப்சைட் அண்டு போட்டிங்கன்றாலே அதில் வரும். அந்த வீடியோ போய் பாருங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறது. இதில் நான் காட்டையில் இதுதான் இந்த வெப்சைட் வந்து எல்லா விதமான போஸ்ட் ட்ராக்கிங் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கூடுதலாக இந்தியாவிலேருந்து கணக்கு பேர் வாங்கினோம். நானும் இந்தியாவில் தான் இருக்கிறேன். நான் வாங்குறேன் இந்த பொருளுக்கு. கூடுதலாக என்ன பிரச்சனை இல்லை, இந்தியாவில் வாங்குறதுக்கு என்ன பிரச்சனைன்னா டேக்ஸ் அடிப்பாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு $30 மதிப்புள்ள பொருள்னா அதுக்கு 42% டேக்ஸ் அடிப்பாங்க. அதான் அதே மாதிரி குறைஞ்ச விலையுள்ள பொருட்களுக்கு டேக்ஸ் அடிக்க மாட்டாங்க. அது என்னடா ஒரு $10 ஒரு பொருள்னா அதுக்கு டேக்ஸ் அடிக்க மாட்டாங்க. பெரிய பார்சல் மாதிரி உங்களுக்கு வந்தால் கட்டாயம் டேக்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்டா, சில பேர் வந்து இது தெரியாமல் வாங்கிட்டு இப்போ வந்து டேக்ஸும் கட்டுறமான்னு யோசிக்கணும். இப்போ நான் எல்லாம் தொடக்கத்தில் அப்படி தான். இங்கே டேப்லெட் வந்து 3000 ரூபாய்க்கு இருக்குது. நான் டேப்லெட் வந்து இங்கே 2500 ரூபாய்க்கு வாங்கினேன், 2200 அப்படி. வேணும் இங்கே வந்தோடனே நான் 200 ரூபா கட்டினேன் டேக்ஸ். அப்போ யோசித்தேன் இங்கே வாங்குறது எவ்வளோ லாபம் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு வாங்கணும். அது மாதிரி வாங்குகிற நேரம் அவன்கிட்ட செல்லர்கிட்ட சொல்லணும், ப்ராடக்டின் வேல்யூ வந்து குறைச்சி போடணும் இல்லை. ஏன்னா கூட போட உங்களுக்கு டேக்ஸ் கூடிடும். இது இப்போ உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணி காட்டுறது. நான் வாங்கின பொருள் வந்து நான் இப்போ காட்டினேன் உங்களுக்கு பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் அந்த ட்ராக்கிங் நம்பர் தான் இது எனக்கு வந்து சேர்ந்துட்டுது இந்தியாவுக்கு. சரி, ஒரு 20 நாளில் வந்துட்டுது. ஆனால் இதில் ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் 2-3 நாள் தள்ளி காட்டும் டெலிவர் பண்ணது. ஏன்னா அவங்க டேட்டா அப்டேட் பண்ணுற வழியாக அப்படி. மற்றபடி எங்கெங்கே வந்தது, எந்த இடத்துல இருந்தது ஃபுல்லாக அதில் காட்டும் உங்களுக்கு. அது மாதிரி எப்படி பை பண்ணுறேன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதில் என்னோட பேஜில் யூடியூப் பேஜில் இன்னொரு வீடியோ